கலர் கண்ணாடி கிரிக்கெட், கலர் கண்ணாடி வாய்ஸை தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்கள் இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்ணுறோம். இன்னையிலிருந்து முதல் ஷோ வெட்டி பாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு வெட்டி பாஸ். சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. தெய்வத்துக்கே மாறு வேஷமா? ஏன்டா நாங்க நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு இன்னைக்கு ஆர்சிபி வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரான்சைஸியை விற்க போறாங்க. இப்பதாங்க நாங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு கடைசியா முதல்ல கப்படிச்சிருக்கோம். இப்பதான் எல்லாம் கைகூடி வந்து நல்லா போய்க்கிருக்கோம். டப்பு அப்படியே பிரான்சைஸி வந்து ஓனரை மாத்திரம், மழையை மாத்திரம், மட்டையை மாத்திரம். ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்களே அப்படின்னு ஆர்சிபி விஷயம் உண்மையாவே வந்துட்டு ஃபீல் பண்ற நேரங்க இது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படிச்சுக்காய் ஃப்ரம் பாலா. ஆர்சிபி இப்போ தாங்க ஒரு நல்ல டோன்ல போய்க்கு இருக்குது. விராட் கோலி இத்தனை வருஷம் அந்த பிரான்சைஸியாக மாங்குன்னு உழைச்சு இப்பதான் ஒரு கப்பை கண்ணுல பாத்துருக்காப்ல, அவர் கையில தொட்டிருக்காப்ல. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஃபைனல்ஸ் நின்று அழுகைய பவுண்டரி லைன்ல யாருனாலையாவது மறக்க முடியுமா? அப்படி இருந்தாண்டா என் தலைவன். ஒரு விக்கெட் எடுத்தா கூட அங்க இருந்து பவுண்டரி லைன்ல திரு ஓடி வந்து ஏன்னு செலிப்ரேட் பண்ற என் தலைவன். அன்னைக்கு கப்படிக்க போறோன்னப்ப எல்லாரும் எதிர்பார்த்த செலிப்ரேஷன் ஒண்ணு. ஆனா என் தலைவன் கண் கலங்கி நின்னாம் பாடுறா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடின ஒரு மனுஷனை இவங்க இப்ப என்ன பண்றாங்க பாருங்க மக்களே. ஆர்சிபி வந்து அந்த பிரான்சைசி ஓனர் இருக்காப்லேங்கள, அவர் வந்து ஆக்சுவலா யூகே பேஸ் பண்ண ஒரு பிரான்சைசிங்க. அவர் ஓனர் அவர் வந்து ஒரு பாட்டில் விற்கிறவர் ஒருத்தர். அங்க யூகேல பாட்டில் விற்கிற தலைவன் என்ன பண்றாப்புல அப்படின்னா, அங்கிருந்து வந்து அவருடைய இந்தியன் சப்சிடரி யூனிட் ஒன்று இருக்குது. அது ஒரு பாட்டில் கம்பெனி. அந்த யூனிட்டை வச்சு இவங்க நடத்தக்கூடிய இவனுங்க இங்க இருக்கிற ஆட்களை வச்சு எதையாவது நடத்தலாங்க, பிரான்சைசி இது பண்ணலாம், அது பண்ணலாம் நினைச்சிருக்காங்க. இந்த IPL 2025 முடிஞ்சோன்னு என்ன விஷயம் அப்படின்னா, இங்க உள்ள லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கும் அங்க இருக்கிற ஹெட்டுக்கும் வந்துட்டு பெரிய இதாகி போச்சாமா. என்னங்க ஒரு கம்யூனிகேஷன் சரியா ஏதோ செட் ஆகல வரல போல. அவங்க ரூபா வேற இன்னைக்கு கோடி கணக்கில் அடிச்சுட்டு இருக்காங்க. உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. பணத்தை என்ன பண்றது, கைக்கு வர மாட்டேங்குது. உள்ளூர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆட்டை நம்மூரும் நடக்கிறது தானே. இப்ப CCTV கேமராலாம் ஏன் வைக்கணும்? ஒரு வெள்ளை மண்டி, அரிசி மண்டி கடை, வெங்காயம் மண்டி வச்சிருந்தா கூட இன்னைக்கு வந்துட்டு ஒரு கேமரா வைக்காம அங்க எங்க போக முடியாது. மூட்டையை அள்ளிட்டு போயிருவாங்க, ஒரு கிலோ 2 கிலோ தூக்கி போயிருவானுன்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மத்தியில தலைவன் வந்து அங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து கோடி கணக்குல 100 கோடிகள் 1000 கோடிகள் அடிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் எப்படி அங்க நடத்த முடியும்? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க கட்டமைப்பு சரியில்லையோ என்னமோ தெரியல. இவர் வந்து இந்த IPL 2025 சீசன் முடிஞ்ச உடனே இந்த செய்திகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கு வந்து இப்ப அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யார் வந்து இந்த ஆர்சிபி பிரான்சைசியை வாங்குறதுக்கு முன் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வரும்போதே எனக்கு ஒரு பிரான்சைசி கெஞ்சினேன்னு கொடுத்தீங்களா அப்படின்னு நம்ம அதானி குரூப் இன்னைக்கு வந்து மறுபடியும் இந்த தடவையாவது இந்த பிரான்சைசியை கையில வாங்கி நம்ம லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதானி அவர்கள் முடிவு பண்ணி சுத்திட்டு இருக்காப்பல அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதர் பூனாவாலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாராமா, ஏதோ சீரம் இன்ஸ்டியூட் ஒருத்தர், அவர் ஒருத்தர். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த JSW குரூப், நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் 50% ஷேர் வச்சுக்கூடிய JSW குரூப்போட பார்த் ஜிண்டால் அவர்களுடைய குரூப் எவ்வளவு பெரிய குரூப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப பார்த்து ஜிண்டால் வந்து இன்னைக்கு ஆர்சிபிக்கு ஆசைப்படுறாருன்னு தெரிய வருது. அப்ப நீங்க JSW வந்து 50% ஸ்டேக்கை மொத்தமா வித்துட்டு தான் வெளியே வரணும்ன்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற கேள்வியில் நாளைக்கு கேட்கப்படலாம். அப்படியே இருந்தாலும் அது வந்து IPL ரூல்ஸ்ல வந்துட்டு கிராஸ் ஓனர்ஷிப்னு ஒரு ரூல் இருக்கு. அதாவது என்னன்னா, நீங்க ஒரு பிரான்சைசியை விட்டு திடீர்னு தாவிட்டு அடுத்த பிரான்சைசி நீங்க போக முடியாதா, அதுக்கு ஒரு தடையெல்லாம் வந்து இருக்குது. நீங்க புதுசா உள்ள வரது வேற, ஒரு பிரான்சைசியை நம்ப வச்சு திடீர்னு ஒரு சீசன் நடுவில் அவங்க விட்டு அடுத்த சீசன் இன்னொரு பிரான்சைசி தாவறதுங்கிறது வந்து எத்திக் கிடையாது, ஒரு வந்து தொழில் தர்மம் கிடையாது. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்தான் கத்துக்கிட்டு இந்த சீசன் வெளியே அங்க போய் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனையை தாண்டி எப்படி JSW இந்த போட்டியில வருங்கிறது ஒரு மூணாவது. 4வது யாருன்னா டெல்லியை பேஸ் பண்ண ஒரு பெரிய பில்லியனர் ஆமா. அவர் வந்து பல செக்டார்ஸ்ல எல்லாம் பல இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்காராமா. அவர் யார் என்னங்கிற செய்தி தெரியல நமக்கு. 5வதா யாரு அப்படின்னா வந்து ஒரு US பேஸ்ட் பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம் ஒன்று, ஒரு USல இருந்து ஒருத்தன் வரான். Hey, there is so much of money in this IPL, let's go make some money out of me அப்படின்னு எவனோ அதை சொல்லிக்கிறான் போல இருக்குது. அங்கிருந்து ஒரு 2 பேர் ஒன்னா சேர்ந்து மாப்பிள்ள நம்ம போய் வாங்குறோம் அடியில போட்டு அப்படின்னு சொல்லி 2 பேர் US கிளம்பி வராங்கன்ற மாதிரி தெரிய வருது. இது வரைக்கும் 5 பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளவு 50 பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பிரான்சைசி நம்மளுடைய RCB. அப்ப RCBயை இவங்க வாங்குவதற்கான காரணம் என்னங்கிறத பார்த்துட்டோம். யார் வாங்க ஆசைப்படுறாங்கன்னு பார்த்தோம். அவங்கள்ட்ட 100% ஓனர்ஷிப் கொடுக்கப்படுமா, இல்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஓனர்ஷிப் கொடுத்துட்டு இவர் வந்து ஒரு பார்ட்னரா 20% 10% ஹோல்டு ஸ்டேக்கை மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பாப்லையா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்துட்டு
நம்ம தண்ணி கம்பெனிக்கார அங்கிளை கேட்டாதான் தெரியும் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு. பட் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து இந்த சேல் நடக்கூடாதுன்றதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்களாமா. இங்க இருந்து இப்ப கிளம்பி யூகேல போய் என்ன சார் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நாங்க நல்லா தானே பாத்துட்டு கம்பெனியை, நீங்க எதுக்கு இப்ப நீங்க வந்து இந்த விற்கிறோம் பிளான் பண்றீங்கன்னா அதெல்லாம் சரிப்பட்டுறாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்தியாவில் இருக்கிறவங்க போய் அங்க கூறதாகவும் அவர் வந்துட்டு ஹே ஐ அம் selling it man அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதாகவும் ஒரு தகவல்கள் வருது. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்சிபி எங்க கை மாற போகுது, என்ன நடக்க போகுது, நல்லா போயிட்டு இருந்தது ஜிங்ஸ் பண்றது நடக்க போகுதா என்ன ஏதுங்கிற கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்கறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் படம். ஓகே பாய். கலர் கண்ணாடி கிரிக்கெட் கலர் கண்ணாடி வாய்ஸை தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்க இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்றோம். இன்னையிலிருந்து முதல் ஷோ வெட்டி பாஸ் ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு வெட்டி பாஸ். Subscribe to Color Kannadi Media.